Hi, this is Balaji. இப்போ ஃபோர்த் செமஸ்டர் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கோர் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். சப்ஜெக்டோட கோட் வந்து பார்த்தீங்கன்னா WE3462. இப்போ நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து செகண்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறேன். இந்த சப்ஜெக்டோட கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிரெடிட்ஸ். இது கோர் சப்ஜெக்ட். மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் கோர்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். பவர் ஜென்ரேஷன் உங்களுக்கு கிடையாது, அது உங்களுக்கு கிடையாது. பவர் ஜென்ரேஷன் என்ன சொல்லியிருந்தேன்? வாட் இஸ் த பவர் ஜென்ரேஷன்? ரினியூவபிள்ல பண்ணலாம், நான் ரினியூவபிள்ல பண்ணலாம். ஓகேவா? பவர் ஜென்ரேஷன் சப்ஜெக்ட்ல வராது. ஒன்லி டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இது. டிரான்ஸ்மிஷன் என்ன? anyone know that? Transmit the power. What's the difference between transmission and distribution? டிரான்ஸ்மிஷன் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? பவர் ஜென்ரேட் பண்றாங்க. இப்ப நெய்வேலியில ஜென்ரேட் பண்றாங்கன்னா பவர், அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தா வந்து யூஸ் இல்லை, அது வந்து வெளியே டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேவா? இப்போ நெய்வேலியில இருக்குன்னா இப்போ சென்னையில நம்ம அப்ளையன்சஸ் இருக்கு, ஓகே, யூஸ் பண்றோம். இப்போ அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ். எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் நெய்வேலிக்கு எங்கேயும்? எவ்வளோ? 160யா? கம்மியா, 300 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? அவ்வளோ டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிட் பண்றீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? லாஸ் வரும். டிரான்ஸ்மிஷன் லாஸ் இல்லாம டிரான்ஸ்மிட் பண்ணா என்ன பண்ணலாம்? ஸ்டெப் அப். நாம பவர் ஜென்ரேஷன் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ ஜென்ரேட் பண்ற பவர் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? நார்மலா வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 17.5 கிலோ வோல்ட். ஓகேவா? அதுதான் மேக்ஸிமம் ஜென்ரேட் பண்ண முடியுமே. இவ்வளோ வோல்ட் தான் 17.5. அது மேக்ஸிமம் இப்போ தெரிஞ்ச வரைக்கும் அது இல்லாமல் நிறைய யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஓகே, அது நான் பார்த்துட்டு சொல்றேன். 17.5 கிலோ வோல்ட் தான் வந்து ஜென்ரேட்டே பண்ண முடியும். சொல்றா சுதர்சன், என்ன சொன்ன இப்ப? என்ன அது? பவர் 17 kVன்றது என்னது? வோல்டேஜா? வோல்ட். ஓகே, 17.5 கிலோ வோல்ட் தான் வந்து ஜென்ரேட்டே பண்ண முடியும். இப்போ அந்த 17 கிலோ வோல்ட் இருக்குல்ல, அதை வந்து 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கு நெய்வேலியில நீங்க இது டிரான்ஸ்மிட் பண்ண என்ன ஆகும்? லாஸ்ட்ல வந்து எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டெப் அப் பண்ணணும். எவ்வளோ வோல்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணுவாங்க? எவ்வளோ? 400. பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி வோல்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 110, இப்போ 17 இருக்குன்னா 110 பண்ணும். 110 kV அப்படின்னா 220 kV. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ kV இருக்கு தெரியுமா? 765 kV மேக்ஸிமம் வோல்டேஜ். மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா 765 kV இருக்கும். புரியுதா? அந்த டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. எந்த டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுக்க. டிஸ்ட்ரிபியூஷன் என்னது? யூஸ் பண்றது. இப்போ நம்ம இங்க ஃபேன் யூஸ் பண்றோம், இங்க வந்து நம்மளுக்கு கிளைண்ட், ஓகே, கஸ்டமர் அப்படி வச்சுக்கலாம். கிளைண்ட் ஆர் கஸ்டமர். இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்மிட் பண்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து யூஸ் பண்றாங்கல்ல, அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும். டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து எந்த கனெக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, ஒன்லி டிரான்ஸ்மிட் மட்டும் தான் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா அங்க வந்து தான் கனெக்ஷன் எடுப்பாங்க. ஸ்டாக் இருக்கா? சரி, அப்புறம் சொல்றேன் நான். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்றேன். அது டிரான்ஸ்மிஷன் என்ன, அதுல நிறைய டைப் இருக்கு. பிரைமரி டிரான்ஸ்மிஷன், செகண்டரி டிரான்ஸ்மிஷன், பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு லெவலுக்கும் அது மாதிரி அது பிரைமரி டிரான்ஸ்மிஷன், பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது. பவர் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதான் ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கும். பவர் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பவர் ஜென்ரேஷன் இருக்கும், அது டிரான்ஸ்மிஷன் இருக்கும். டிரான்ஸ்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கும், பிரைமரி டிரான்ஸ்மிஷன், செகண்டரி டிரான்ஸ்மிஷன். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அடுத்து கடைசியா தான் வந்து கிளைண்ட் ஆர் கஸ்டமர் ஆர் ஃபீடர் வச்சிருப்பாங்க. இப்போ என்ன சொன்னேன் நீ சொல்ற? பாதி தூக்கத்துல இருக்கு போல. சொல்லு, என்ன சொன்னது?
என்னென்ன பவர் சிஸ்டம்ல என்னென்ன காம்பனன்ட் இருக்கும்? என்னென்ன காம்பனன்ட் இருக்கும் பவர் சிஸ்டம்ல? இப்போ என்ன சொன்னேன், என்னென்ன இருக்கும் மெயினா? கட்சி ஆரம்பிக்க போறியா? நான் அதெல்லாம் போட்டாது. யார் போட்டாது? ஐ கார்டே காணும் இதில், ஃபோட்டோவே காணும். அவர் ஃபோட்டோ வச்சுரா, அவர் மாதிரி ஆக போறியா? யார் அவர்? அம்பேத்கர். அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? இதே மாதிரி சும்மா உட்காந்தாலும் அம்பேத்கர் நம்மளால ஆக முடியாது. உட்காரு. என்ன சொன்ன நீ சொல்லுப்பா. பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன். பவர் ஜென்ரேஷன்ற அது பெரிய டாபிக், அது தனியாக விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒன்லி ஃபார் டிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க, அந்த பவர் ஜென்ரேட் பண்றாங்கல்ல வோல்டேஜ், அது ஸ்டெப் அப் பண்ணிட்டு அது ரெண்டு டைப் ஆஃப் பிரைமரி டிரான்ஸ்மிஷன், செகண்டரி டிரான்ஸ்மிஷன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வரும். டிரான்ஸ்மிட் ஒன்லி டிரான்ஸ்மிட் மட்டும் தான் பண்ணுவாங்க, அதுல வந்து எந்த கனெக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. டிரான்ஸ்மிஷன். டிஸ்ட்ரிபியூஷன்ல பாத்தீங்கன்னா அதுலயே வந்து நிறைய லெவல் இருக்கு. பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் தான் கன்சியூமர். பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அது 33 kV 33 kV எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 11 kV கேள்விப்பட்டிருக்கீங்களா? 11 kV 33 kV எல்லாம் இருக்குல்ல, 66 kV கூட எடுப்பாங்க ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் இருக்குன்னா அவங்க 66 kV டேரக்டா வந்து பவர் கிரிட்ல இருந்து எடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், அந்த கனெக்ஷன் வந்து லோடு கொடுக்கறது. ஓகே, அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் வரும். செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்றது அதோட கம்மியான வோல்டேஜ், 33 kV 11 kV அதெல்லாம் வந்து பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். அது இல்லாமல் இன்னும் கம்மி நம்ம என்ன வோல்டேஜ் யூஸ் பண்றோம்? நம்ம என்ன வோல்டேஜ் யூஸ் பண்றோம்டா? அது தெரியுமா தெரியாதா? சொல்லு. நீ பேர் என்ன? தனுஷ். சொல்லு. அடுத்து அம்பேத்கர். சொல்லு. 230. என்னது அது? என்ன வோல்டேஜ் அது? அதான் என்ன வோல்டேஜ்? 230ன்ற என்ன ஒரு சிங்கிள் ஃபேஸா 3 ஃபேஸா? மற்றெல்லாம் அமைதியாரு, அவனுக்கு தெரியாதானே கேட்குறேன். 3 ஃபேஸ் எவ்வளோ? 160யா? இதெல்லாம் பேசிக் எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ தானே நீ? இதுவும் தெரியாம என்ன படிச்சுட்டு வரேன்னு தெரியல. 3 ஃபேஸும் சிங்கிள் ஃபேஸும் வோல்டேஜ் தெரியல. எவ்வளோ பர்சன்டேஜ்? ஆ எப்போ வெளியே சொல்லாத. எங்க படிச்ச? சூப்பரா படிச்சிட. ஓகே. ஸோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த யூனிட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷனும் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்மிஷன்ல சம் என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் சொன்னால ஸ்ட்ரக்சர்னா எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம். ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இருக்கும்? ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன். டிரான்ஸ்மிஷன்ல என்னென்ன ரெண்டு டைப்? பிரைமரி டிரான்ஸ்மிஷன், ஃபர்ஸ்ட் பிரைமரி, அடுத்து செகண்டரி. டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரைமரி, செகண்டரி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் அப்ஜெக்டிவ். அதோட அண்ட் டு டெவலப் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர். என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் வரும் டிரான்ஸ்மிஷன் லைன்ல? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குன்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ்? சரி அதை பார்க்கலாம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்படி என்னண்டு பேராமீட்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை கிடையாது. கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ், லாசஸ், ஃப்ரீக்வன்சி. டிரான்ஸ்மிஷன் லைன்ல என்னென்ன வருது? கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் டிரான்ஸ்மிஷன் லைன்ல, இண்டக்டன்ஸ் இருக்கும், வேற என்ன இருக்கும்? டிரான்ஸ்மிஷன்ல வேற என்ன மெஷர் பண்ணுவீங்க? ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், ஃப்ரீக்வன்சி, வோல்டேஜ் டிராப், லாஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர். அது வந்து பவர் சிஸ்டமோட டிரான்ஸ்மிஷனுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸை பார்ப்போம். அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு, அது டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஆயிடுச்சா? அடுத்து வந்து இன்னும் 5 minutes இருக்கு, முடிச்சிடறேன். அது ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ். ஈக்குவலன்ட் சர்க்யூட்
டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கிரியேட் பண்ணிட்டு அது ஈக்குவலன்ட் சர்க்யூட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் யுவர் ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்ஜெக்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிசைன் எதுக்கு போகிறோம்? மெக்கானிக்கல் டிசைன். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சாகு ஸ்வெல்லு நிறைய டிசைன் பண்ணுவாங்க. சாக்னா என்ன தெரியுமா? ஸ்விங்கிங். அந்த ஸ்விங்காக வருது. எவ்வளோ டிரான்ஸ்மிஷன் லைன் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ஸோ சாக் இருக்கும். ஓகே, தட் இஸ் சாக்லாம் வரும். அது மெக்கானிக்கல் டிசைன். அது வந்து உங்களுக்கு தேர்ட் அப்ஜெக்டிவ். அண்ட் ஃபோர்த் அப்ஜெக்டிவ் வந்து டைப்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேபிள்ஸ். கேபிள்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? நம்ம சிட்டி சைட்லாம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் பதிலாக அண்டர் கிரவுண்ட் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. அண்டர் கிரவுண்ட் கேபிள் பார்த்துறீங்களா? அதுதான் வந்து அதோட டிசைன்லாம் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன், கேபிளோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வந்து வர்றது ஃபோர்த் அப்ஜெக்டிவ். ஸ்டடி அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்ன சொன்ன? டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்ன டைப் இருக்கு டிஸ்ட்ரிபியூஷனில்? பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். அதில் டைப்ஸ், அதில் என்ன பண்ணுறாங்க? அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் கிரவுண்டிங், கிரவுண்ட் பண்ணுறது. டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஏன் கிரவுண்ட் பண்ணுறாங்க? ஷாக் வராமல் இருக்கிறது கிரவுண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து EHVAC. EHVACனா என்னது? எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் ஏசி சப்ளை. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ். எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ்னா நம்ம 400 kV 765 kV அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் சொல்லுவாங்க. ஏசின்றது ஏசி சப்ளை, HVன்றது ஹை வோல்டேஜ், ஈன்றது எக்ஸ்ட்ரா. புரிஞ்சுச்சு என்ன சொன்னேன்? EHVACனா என்ன? எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் ஏசி. ஏசின்றது ஏசி சப்ளை, ஹை வோல்டேஜ்ன்றது ஹை வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் EHVAC. அப்புறம் HVDCனா ஹை வோல்டேஜ் டிசி. ஓகே, ஃபாக்ஸ்னா என்ன தெரியுமா? ஃப்ளெக்சிபிள் ஏசி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஃப்ளெக்சிபிள் ஏசி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஃப்ளெக்சிபிள் ஏசி டிரான்ஸ்மிஷன்ஸில் நிறைய டிவைஸ் வரும், அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் சொன்னேன், என்னென்ன பேராமீட்டர்ஸ் வரும்? பேராமீட்டர் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். அது இல்லாமல் நிறைய கண்டக்டர்ஸும் வரும். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பேராமீட்டர், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். அதில் வந்து நிறைய டைப் இருக்கு. சிமெட்ரிக்கல், அன்சிமெட்ரிக்கல், ஸ்பேசிங், ஜிஎம்டி, இது கேல்குலேஷன்ஸ்லாம் வரும். ஓகேவா? அது கேல்குலேஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். இது பேஸ்ட் ஆன் தட். இது ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ் தான். செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா மாடலிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். மாடலிங் பண்ணுறது அதில் நிறைய டைப் இருக்கு. சிங்கிள் லைன், ஷார்ட் லைன், மீடியம் லைன், லாங் லைன். ஷார்ட் லைன்னா சின்ன டிஸ்டன்ஸ், ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்காது. மீடியம் லைனா ஒரு 300 கிலோமீட்டர், அது என்ன எத்தனை கிலோமீட்டர் பார்க்கலாம். லாங் லைன்னா இட் வில் பி லாங் டிஸ்டன்ஸ். லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து லாங் லைனில் வரும். அது வந்து பராமீட்டர் மாடலிங் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட இது வந்து பண்ணுறது. அது செகண்ட் யூனிட்டில் பார்க்கணும். டீட்டெயிலாக வந்து அப்புறம் பார்க்கலாம் சிலபஸ். மெக்கானிக்கல் டிசைன் ஆஃப் லைன். மெக்கானிக்கல் டிசைன்னா என்ன சொன்னேன்? ஸ்ட்ரெஸ், சாக், மெக்கானிக்கல் என்னென்ன மெக்கானிக்கல்ல டிரான்ஸ்மிஷன்ல என்னென்ன மெக்கானிக்கலாக வந்து அஃபெக்ட் ஆகுமோ. ஸ்ட்ரெஸ்ன்றது என்னது? பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க, டிரான்ஸ்மிஷன் லைனில் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். ஸ்ட்ரெஸ் இருந்தால் என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும், பிளாஸ்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது, எரிஞ்சிரும். ஓகே, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். சாக், கேலேஷன், விண்ட் அண்ட் ஐஸ் லோடிங். விண்ட் டைம் சம்மர் சீசன், வின்டர் சீசனை பேஸ் பண்ணி மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்லாம் மாறும். அது தேர்ட் யூனிட். ஃபோர்த் யூனிட் என்னது? யூஜி கேபிள். யூஜின்னு சொல்லலாம். யூஜி கேபிள்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள். அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனில் வரும். தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நான் சொல்லேன், ரெண்டு டைப் இருக்கு, செகண்டரி, பிரைமரி. அதில் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபாக்ஸ் டிவைஸ், EHAC அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் வரும். திஸ் ஆர் சிலபஸ். திஸ் ஆர் த அவுட்கம்ஸ். புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட் பண்ணிங்க, புக் வேணா நோட் பண்ணிங்க.
டெக்ஸ்ட் புக் இது 2 புக்கு. எஸ்என் சிங் எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த புக்கு நோட் பண்ணிங்க, லைப்ரரியில் இருக்கும். இல்லை சிஎல் வாத்வா கூட இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் லாட் ஆஃப் மெட்டீரியல் அவைலபிள் இன் வெப்சைட் சார், வெப்சைட்லேயே இருக்கு. ஓகேவா? எஸ்என் சிங் வந்து எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இது பவர் ஜென்ரேஷன் இருக்கும், டிரான்ஸ்மிஷனாக இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். 2011 பப்ளிஷ் பண்ண புக்கு. அப்புறம் சிஎல் வாத்வா வந்து எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம். இந்த பவர் சிஸ்டம்னா எல்லாமே வரும், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பவர் ஜென்ரேஷன். 2 புக்கில் எதனா யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.